வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 298 நாட்களாகிறது. இந்நிலையில் ஏற்கனவே நடந்திருந்த அந்த வடக்கு ஆக்கிரமிப்பு சிரியா பகுதியில் மஜ்தால் ஷாம்ஸ் என்னும் இடத்தில் நடந்த அந்த தாக்குதல், அயன்டோம் மூலம் நடந்த அந்த தாக்குதல் ஹெஸ்புல்லா மீது திருப்ப முனைந்து அது தற்போது வெவ்வேறு கட்டத்தை நகர்ந்து தற்போது வரை அது எப்போது லெபனான் இஸ்ரேல் இடையே போர் வெடிக்கும் என்ற நிலையில் பேச்சுவார்த்தையில் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அங்கங்கே சிறு தாக்குதல்களும் நடந்துள்ளன. அதே நேரத்தில் மறுபுறம் துருக்கி அதன் அதிபர் எர்டோகன் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தால் அது லெபனான் உள்ளே இஸ்ரேல் வரும் பட்சத்தில் அதற்கு நாங்கள் உரிய பதிலடி கொடுக்க வேண்டும் என்று. அது எந்த அளவுக்கு சரியானது அல்லது வெறும் பாய்ச வடாலா என்றெல்லாம் கேள்வி எழுகிறது. அதை பற்றி தான் நாம் இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இருந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். தோழர், இப்ப நடந்திருக்க இந்த விஷயத்துல நம்ம ஏற்கனவே நீங்க நிறைய பேசியிருந்தோம். அந்த குறிப்பிட்ட அந்த தாக்குதல் பத்தி ஹெஸ்புல்லா வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத அது எந்த இதுவும் இல்லாம நீங்க நடுநிலையா சொல்லிட்டு அதோட எல்லாமே சொல்லியிருந்தீங்க. எது ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நடந்துச்சு அப்படின்னு. இப்போ அதே இதுல வந்து அங்கிருந்து வந்த தகவல் படி அந்த பகுதியில இருக்கிற ஒருத்தர், ஒரு மதகுருமார் ஒருத்தர் பேசினது வந்து துபாயை சேர்ந்த ஒரு தொலைக்காட்சியில பேசியிருக்காரு. அதுல அவர் சொல்லியிருக்கிறது, ஹெஸ்புல்லா வந்து தாக்குதல் நடத்திருக்கானா எந்த ஒரு ஆதாரமும் எங்கள்கிட்ட இல்ல அங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு? அதே போல வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு. வெனிசுலால இவரு மதுரோ ஜெயிச்சிருக்காரு. தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது சொல்லுங்களேன். அதான் அந்த மஜ்தல் ஷாம்ல நடந்த அந்த தாக்குதல்ங்கிறது கிட்டத்தட்ட இஸ்ரேல் தரப்புல இருந்து இஸ்ரேல் தரப்புலயும் மேற்கத்திய தரப்புலயும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது ஹெஸ்புல்லாவுடைய தாக்குதல் தான் அப்படின்னு தான் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட உறுதியான தகவலா என்ன தெரியுதுன்னா அது அயன்டோம் பேட்டரியோடைய தாக்குதல் தான், அயன்டோம் மிசைல் தான் தாக்கி இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ நம்ம அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் கிடையாது. ஸோ அதனால அதை நம்ம வந்து ஆய்வு பண்ற அளவுக்கு முதல்ல நமக்கு அந்த அனுபவம் கிடையாது, அந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. நம்ம பேசுனது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து நம்ம பேசியிருந்தோம் ஒட்டுமொத்தமாவே. ஸோ ஏன்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன சர்வ் பண்ணுது, யாருக்கு வந்து லாபத்தை கொடுக்குது, யாருக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து, யாருக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து அணுக வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அட் த எண்டு ஏன்னா நம்ம பல தகவல்கள் அதில் நமக்கு கிடைக்கும். பல்வேறு சந்தேகங்கள் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சந்தேகங்கள்ங்கிறது எழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த சந்தேகங்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து முடிவுக்கு வர முடியாது. ஸோ அப்படி வர முடியாத ஒரு பட்சத்தில் பொதுவாக வந்து இந்த சந்தேகங்கள் எழுப்புறது, 1000 கேள்விகள் இருக்கிறது, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அதையே வந்து ஆதாரங்களா வச்சுக்கிட்டு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா, அது கான்ஸ்பிரசி தியரியா தான் போகும். ஏன்னா, அது வந்து முடிவெட்டாத ஒரு தியரியா தான் போகும். அது யாரு பண்ணா என்னங்கிறத கடைசி வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா, நம்ம பார்க்க வேண்டியது மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, அது ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன மாற்றங்களை ஏற்படுத்துது? யாருக்கு அந்த தேவை இருக்கு? யாருடைய அ நலனுக்காக அது வந்து பயன்படுது அப்படிங்கிற அந்த பயனை பத்தி நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் யார் அதுக்கு பின்னாடி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பொலிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல தான் பல இடங்கள்ல நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோட்டை விடுறோம். நம்மளுடைய அரசியல் புரிதல் வந்து புரிதல் இல்லாம போறதுக்கான அடிப்படை பின்னணியா இருக்கிறதும் இந்த குறைபாடு தான். ஸோ இந்த குறைபாடுங்கிறது நம்ம தமிழர்களா பல இடங்கள்ல நம்ம இந்த குறைபாடுகளை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குறைபாட்டுனால தீராத பகைகளை பல இடங்கள்ல வந்து நம்ம வளர்த்துருக்கோம். ஏன்னா இதைத்தான் வந்து எதிரிகள் சரியான விதத்துல வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து சரியான அளவுக்கு பயன்படுத்தி தான் வந்து நம்மளுக்கு இடையிலான பிரிவுகளை வந்து உருவாக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இப்ப இந்த பிரச்சனையிலிருந்து ஹெஸ்புல்லாவுக்கு
ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்ங்கிறது நடந்திருக்காது அப்படிங்கிறத நம்ம எந்த பின்னணியில இருந்து சொல்றோம்னா, இதுல இதுல வந்து என்ன என்ன நலன் இருக்கு? ஹிஸ்புல்லாவுக்கு என்ன நலன் இருக்கு? இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறதுனால. இஸ்ரேலுக்கு என்ன நலன் இருக்கு? ஸோ இப்ப இந்த 2 விஷயங்கள்ல யாருக்கு இந்த தேவை இருக்குங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம அத பேசணும். அதுதான் கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருக்கு. இன்னைக்கு ஆதாரங்களின் அடிப்படையில, கிடைச்சிருக்கிற தகவல்களின் அடிப்படையில இது வந்து ஒரு அ அயன் டோமனுடைய ஒரு மிசைல் தாக்குதல்ல ஏற்பட்ட நிகழ்வா தான் தெரியுது. ஸோ நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாது. நம்ம வந்து அ இதுல யாருக்கு நலன் இருக்கு, யாருடைய தேவை இருக்குங்கிறத பொறுத்து வந்து நம்ம பேசியிருந்தோம். அதுதான் வந்து இன்னைக்கு காலத்துலயும் வந்து உறுதியா தெரியுது. அப்போ இப்ப நம்ம எல்லா பிரச்சனையுமே வந்து அணுக வேண்டிய முறைங்கிறது, இதனால யாருக்கு பலன் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இது யாருடைய திட்டமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அணுகணும். ஸோ அதுக்கு இது ஒரு சரியான எக்ஸாம்பிளா வந்து அமைஞ்சிருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்ப இதுல என்னென்ன எவிடன்ஸ் வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்து கிடைச்சிருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ முதல்ல இந்த இந்த நேரேஷன் இஸ்ரேல் தரப்புல இருந்து வச்சிருந்த நேரேஷன்ங்கிறது முற்றிலும் தவறான நேரேஷன். ஏன்னா, இது இஸ்ரேலினுடைய ஒரு பகுதி கிடையாது. சர்வதேச நாடுகளால், சர்வதேச சட்டங்களால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய பகுதி கிடையாது. இது சிரியாவினுடைய பகுதி. ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிற பகுதி. 67 போர்ல ஆக்குபை பண்ண பகுதி இது. ஸோ, இப்ப இந்த 67 போர்ல ஆக்குபை பண்ண பகுதி சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்படாத பகுதி. இன்னும் சொல்லப்போனா யுனைட்டட் நேஷன்ஸினுடைய தீர்மானத்தின் பிரகாரம் இது வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான பகுதி கிடையாது. இல்லீகலி ஆக்குபைட் பகுதி. ஸோ, அதனால கோலன் ஹைட்ஸ்ங்கிறது சர்வதேச சட்ட விதிகள் பிரகாரம் இன்றைய வரைக்கும் சிரியாவினுடைய பகுதி தான். அங்க வாழ்ற மக்கள் சிரியாவினுடைய மக்கள், சிரியன்ஸ். அவங்க 67ல இருந்து தொடர்ந்து இந்த சயனிஸ்ட் என்டிட்டிய எதிர்த்துக்கிட்டே வர்றாங்க. அவங்க வந்து அவங்களுடைய குடியுரிமைய நிராகரிச்ச மக்களா இருக்கிறாங்க இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி. இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டிங்கிறவங்க குறிப்பா வந்து அரபி மொழி பேசக்கூடியவர்கள், லெபனான், சிரியா போன்ற பகுதிகள்ல வாழக்கூடிய மக்கள். இவங்களும் கிட்டத்தட்ட அ அ சியா முஸ்லிம்ஸும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சகோதரர்கள் மாதிரியான ஒரு பிரிவிலிருந்து வரக்கூடியவர்கள் தான். அவங்களுடைய மதம் வேற, அவங்களுடைய நம்பிக்கைகள் வேற, அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் வேற, எல்லாமே வேறையா இருந்தாலும், இந்த பகுதிகள்ல காலங்காலமா வாழக்கூடிய ஒரு இனக்குழு. ஸோ இந்த மக்கள் அரபி மொழி பேசுற மக்கள். இவங்க வந்து எந்த வகையிலயும் ஜைனிஸ்ட் என்டிட்டிக்கு தொடர்புடையவர்கள் கிடையாது. சுவிஸ் மக்களுக்கு தொடர்புடையவர்கள் கிடையாது. அவங்களுடைய பகுதிய ஆக்குபை பண்ணியிருக்கு இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலால ஆக்குபை பண்ணப்பட்ட பாலஸ்தீன் மக்கள் மாதிரியான ஒரு மக்கள் தான் இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி. ஸோ இவங்க சிரியனுடைய ஆ, குடியுரிமை தான் இன்னும் வச்சிருக்கிறாங்க சிட்டிசன்ஷிப்ல. இஸ்ரேல் கொடுத்த சிட்டிசன்ஷிப்பை மறுத்திருக்காங்க பெரும்பாலானவர்கள். ஸோ அதனால இஸ்ரேல் சொல்ற மாதிரி இவங்க வந்து இஸ்ரேலிய மக்கள் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டிங்கிறது சிரியாவினுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிற பின்னணியில இருந்து பார்த்தோம்னா, ஹெஸ்புல்லாவுக்கு சிரிய மக்களை தாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதில்ல, ஏற்பட போறதும் இல்ல. இதுவரைக்கும் அந்த மாதிரியான பிரசிடென்ட் கிடையாது. ஸோ அதனால எந்த வகையிலயும் ஹெஸ்புல்லா இந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்டென்ஷனலி. ஸோ அதுவும் வந்து பொய்த்து போகுது. அது ஏற்கனவே பல இடங்கள்ல இந்த அயன்டோம் மிசைல்ஸ் தவறுதலா தாக்குதல் நடத்தினது பல இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு. ஸோ அதனால ஏன்னா இந்த ஃபால்ஸா வந்து மேல்ஃபங்க்ஷன் வந்து ஆகிறதுங்கிறது புதுசு கிடையாது. தொடர்ந்து இடம்பெறுறது தான் அயன்டோம் பேட்டரிஸை பொறுத்தளவுல. ஸோ அதனால அதுவும் வந்து மிகப்பெரிய சந்தேகத்திற்குரியது. அதே நேரத்துல ஹெஸ்புல்லாவுக்கு இன்டென்ஷனலி தாக்கல, ஆக்சிடென்டலா தாக்குதல் நடத்திருந்ததுன்னா ஒருவேளை அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்த்தோம்னா, ஹெஸ்புல்லாங்கிறது இதுவரைக்கும் நடந்த பிரசிடென்ட்டை பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வரலாறை பார்த்தீங்கன்னா, எந்த இடங்கள்லயும் தன்னுடைய ஏவுகணை தாக்குதல் தவறி மிஸ்டேக்கா ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருந்ததுன்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த இடத்துலயும் அவங்க வந்து மறுத்துட்டு போனது கிடையாது.
கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல மறுக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய தாக்குதல் கிடையாது. இப்படி பல்வேறு வகையில இது நடந்தது இஸ்ரேலுடைய மிசைல்ஸ் தாக்குதல் தான். அது தெரிஞ்சு நடந்ததா இல்ல தெரியாம நடந்ததாங்கிறது தான் சந்தேகமானதா இருக்குதே தவிர இது ஹெஸ்புல்லாவினுடைய தாக்குதல் கிடையாது. இது எந்த வகையிலையும் ஹெஸ்புல்லா தாக்க வேண்டிய அவசியம் ஏற்படல. ஒருவேளை ஆக்சிடென்டலா நடந்திருந்ததுனாலும் இது வரைக்கும் இருக்கிற பிரசிடென்ட்டை பார்த்தீங்கன்னா ஹெஸ்புல்லா மன்னிப்பு கேட்டிருக்கு. அதை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து இதுல ஒத்துக்கலைங்கிறப்ப கண்டிப்பா அவங்க பண்ணது இல்லை. எந்த வகையிலையும் அவங்க மேல வந்து இந்த குற்றச்சாட்டுங்கிறது இருக்கிற ஆதாரங்களின் பிரகாரம் வந்து சரியானது கிடையாது. ஸோ அதனால வந்து இது இன்டென்ஷனலி நடந்ததா இல்ல அன்இன்டென்ஷனலி ஆக்சிடென்டலா நடந்ததா அப்படிங்கிறது இது ரெண்டுமே வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து தான் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் பல விஷயங்கள் அதுல வந்து ஃபோரன்சிக்கா வந்து சொல்ற பல விஷயங்களும் வந்து சந்தேகத்தை தான் எழுப்புது. இஸ்ரேல் தரப்பு சந்தேகத்தை தான் எழுப்புது. ஏன்னா அவங்க வந்து உடனடியா அந்த சைட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ராக்கெட்டுடைய துகள்களை வந்து எடுத்து காலி பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேலும் சந்தேகங்களை எழுப்புது. இது வரைக்கும் வந்து அவங்க கொடுத்த ஆதாரங்கள்லையும் அவங்க கொடுத்துருக்கிற ஃபுட்டேஜஸ் இதுல எல்லாத்துலயும் பார்த்தோம்னா இதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கல. அதே நேரத்துல இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டியினுடைய லீடர்ஷிப்பும் சரி, இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி பப்ளிக்கும் சரி, இதை வந்து முழுமையா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் தான் அப்படிங்கிறத உறுதியா சொல்றாங்க பொதுமக்கள். கண்ணால பார்த்தவர்கள் சொல்றாங்க. அந்த ஏற்கனவே சொன்ன இஸ்ரேலினுடைய ரெட் ஸ்டார் ஃபார் டேவிட் அப்படிங்கிற அந்த பாராமெடிக் குரூப்பு நேர்ல பார்த்தவங்க வந்து இது இஸ்ரேலினுடைய மிசைல் தான் தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாங்க. கண்ணால் பார்த்த சாட்சி. இப்போ ட்ரூஸ் கம்யூனிட்டியினுடைய இந்த மக்கள் வந்து இந்த ஸ்மார்ட் ரிச் அப்படிங்கிற வலதுசாரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் அதை அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்காக போகும்போது, அதாவது கண்டோலன்ஸ் தெரிவிக்கிறதுக்காக போகும்போது ஃபெனரல் ஃபங்க்ஷனுக்கு அந்த மக்கள் வந்து விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. நெத்தன்யாகு போறதுக்கு அனுமதிக்கல. நெத்தன்யாகு போனப்போ பெருவேள போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க அவருக்கு எதிராக. ஸோ இப்படி பல்வேறு வகையில அங்க இருக்கிற ட்ரூஸ் கம்யூனிட்டி இந்த சைனிஸ்ட் என்டிட்டிகள் கூட தொடர்புல இருக்க விரும்பல. அவங்க வந்து ஹெஸ்புல்லாவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இஸ்ரேலியர்களா தங்களை உணரவே கிடையாது. அவங்க வந்து இன்னும் சிரியன் மக்களா தான் வந்து உணர்றாங்க. சிரியன் இண்டிபெண்டன்ஸ் டேவை இன்னும் செலிப்ரேட் பண்றாங்க. சிரியன் சிட்டிசன்ஷிப்பை இன்னும் ஹோல்டு பண்றாங்க. இஸ்ரேல் சிட்டிசன்ஷிப்பை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல்வேறு வகையில இது நடத்துனது ஒன்று இன்டென்ஷனலி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இந்த போரை விரிவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அன்இன்டென்ஷனலி ஆக்சிடென்டலி இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கும். ஸோ இது ரெண்டு தவிர வேற எந்த வாய்ப்பும் இருக்கிறதா கள சூழல் இப்ப இருக்கிற ஆதாரங்கள் நடைமுறைகள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இதுல எந்த வகையிலையும் ஹெஸ்புல்லா வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அது முற்றிலுமா வந்து இவங்க தரப்புல இருந்து தான் நடந்திருக்குங்கிறத உறுதியா நம்ம சொல்ல முடியுது. ஸோ இது நம்ம ஆய்வு பண்ணும்போது ஆரம்பத்துல நம்ம ஆய்வு பண்ணும்போது இந்த தகவல்கள் எதுவும் நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கா யாருக்கு இந்த தேவை இருந்தது, யாருடைய நோக்கம் இப்படி இருந்தது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பேசியிருந்தோம். அப்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான உறவை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இது இடம்பெற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஹசன் நஸ்ரல்லா ட்ரூஸ் கம்யூனிட்டியினுடைய எம்பி ஒருத்தருக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அதுல இதை தான் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அதாவது ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையிலான உறவை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட செயலா இது நடக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரூஸ் கம்யூனிட்டியினுடைய லெபனான் எம்பிக்கு லெட்டரா எழுதியிருக்கிறாரு ஹசன் நஸ்ரல்லா. ஸோ இப்போ இந்த பின்னணியில தான் வந்து இந்த ட்ரூஸ் கம்யூனிட்டி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதை வந்து காரணமா வச்சு ஹெஸ்புல்லாவுக்கும் ட்ரூஸ் கம்யூனிட்டிக்கும் இடையிலான விரிசலை உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி நடந்திருக்கு. அது நடைபெறாம தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியுது. நம்ம ஏன் வந்து இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள், ஆதாரங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ராட்டஜிக் அவுட்கம்மோட வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல சம்பவங்கள் நம்மளுடைய வரலாற்றில் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில
இதே மாதிரியான சம்பவங்கள் இந்த பிளவுகளை உருவாக்குறதுக்கான முயற்சியில நடந்து நாம வந்து பலிகடா ஆயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் வந்து யாருக்கு தேவைப்படுது, யாருக்கு தேவையில்லை, இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்குமான அந்த விரோதம் ஏன் உருவானுச்சு, அது யாருடைய தேவை, யாருக்கு தேவையில்லாதது, இப்படி பல வகையில வந்து நம்ம இது எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த சம்பவம்ங்கிறது மிகச்சிறந்த உதாரணமா நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு எல்லா வகையிலயும் கிடைக்கிற ஆதாரங்களும் அதை தான் உறுதிப்படுத்தியிருக்கு. இப்போ இது நடத்துனது இஸ்ரேல் தான் நடத்திருக்கு. இஸ்ரேலுடைய தாக்குதல்ல தான் இந்த குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க. அத பலிய வந்து ஹெஸ்புல்லா போட்டு இப்ப தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. போரை வந்து தொடுப்பாங்கிறாங்க. 48 மணி நேரத்துல போர் தொடுத்துருவோம்னாங்க. ஆனா இன்னும் 48 மணி நேரத்துல வந்து எதுவும் நடக்கல. நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிரட்டல் விட்டுருக்காங்க. மிரட்டல் விடுறாங்க தொடர்ந்து. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறது தெரியல. இதுல நான் இன்னும் ஒரு 2, 3 தகவல் சேர்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு டேர்னிங் பாயிண்டா ஒண்ணு பார்க்கப்படுறது, நான் ஏற்கனவே தொடக்கத்திலே சொன்ன மாரி, துருக்கி அதிபருடைய அந்த வார்த்தைகள். நீங்க வந்து லெபனான் உள்ள வந்தீங்கன்னா, நாங்க வந்து உள்ள வருவோம் அப்படின்னு. இது நம்புற மாதிரியான ஒண்ணா இருக்கா? இல்ல சும்மா எப்பவும் போல கடமைக்காக சொல்றாரு அப்படின்னு பார்க்கிறதா? எப்படி இத பார்க்கறது? இல்ல அவரு அந்த மாதிரி சொல்லல. அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அ கராபாக், லிபியா போன்ற பகுதிகள்ல போன்ற நாடுகளுடைய பிரச்சனையில நேரடியா நம்மளுடைய படைத்துருப்புகள் நேர்ல இறங்குன மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க இஸ்ரேல்ல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் வரக்கூடாது? ஏன்னா பலஸ்தீனியர்கள் மிகப்பெரிய அளவுக்கு அ அ இனப்படுகொலைக்கு உள்ளாகுறாங்க. ஸோ அதனால வந்து அத தடுக்கிறதுக்காக நம்ம அந்த எல்லையை நோக்கி போக வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அது லெபனான்ல உள்ளுக்கு நுழைஞ்சாங்கன்னா அது பண்ணுவேங்கிற மாதிரி அவர் சொல்லல. பலஸ்தீனியர்கள் தாக்கப்படுறத வந்து தொடர்ந்து வேடிக்கை பார்க்க முடியாது. ஒரு கட்டம் வந்ததுன்னா நம்ம கராபாத்லயும் அதே மாதிரி லிபியாக்குள்ளேயும் எப்படி நம்மளுடைய ராணுவம் போணுச்சோ அந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து ஏன்னா இந்த மாதிரி இவர் இது வரைக்கும் பேசுனது இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் காட்ஸ்ங்கிற இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பேசும்போது எர்டகானுக்கு சதாம் ஹுசேனுக்கு ஏற்பட்ட நிலை தான் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த அளவுக்கு வார்த்தை போருங்கிறது தீவிரமடைஞ்சு போகுது வெளிப்படையா பேசுறது. இதெல்லாம் வந்து மெட்டீரியலைஸ் ஆகுமா, இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான ஒன்று, இது இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து விரிவடைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியல. பட் ஆனா ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான பேச்சை நம்மளால பார்க்க முடியுது ரெட்டரிக் லெவல்ல. அடுத்த கட்டத்தை நோக்கி இது நகருமா என்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எர்டகானுடைய பேச்சுங்கிறது ஒரு நம்பக்கூடிய ஒரு பேச்சா நம்ம பார்த்தது இல்லை, பார்க்க முடியல இது வரைக்கும். ஒருவேளை இந்த பேச்சுக்கு அப்புறம் அது மாறுமா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால இது வந்து நம்ம அவ்வளோ சீரியஸா பார்க்கணுமா என்னங்கிறது நடக்க போற விஷயங்களை பொறுத்து தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர அந்த மொமெண்ட் நம்ம வந்து பெருசா இதை பத்தி ஆய்வு பண்ற அளவுக்கு ஒன்றும் பிரசிடென்ட் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து இவர் பேசுனதுல வந்து நடவடிக்கை எடுத்ததா வந்து வரலாறு இல்லை. ஓகே, ஓகே தோழி. இப்ப இதுல வந்து இந்த ஒரு 2, 3 நாள் நான் பெருசா கவனிக்காம விட்டுருந்தேன். ஏன்னா உள்ளுக்குள்ள இவங்களுடைய தாக்குதல் மட்டும் கவனிக்க முடிஞ்சது. பலஸ்தீன் அமைப்புகள் தாக்குதல. ஏமனுடைய ஆக்டிவிட்டி இப்போ எப்படி இருக்கு? அவங்களோட இது என்ன இருக்கு? ஏன்னா எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, அவங்க இஸ்ரேல் நடத்தின பெரிய தாக்குதலுக்கு பிறகு அந்த 3 நாடுகள் சேர்ந்து நடத்துறாங்க. அதன் பிறகு எல்லாரும் எதிர்பார்த்தது ஏமனுடைய மிக கடுமையான ஒரு தாக்குதல. அந்த பொசிஷன் இப்ப எப்படி இருக்கு? அந்த பார்த்து. இல்ல எமன் வந்து இப்போ அவங்க அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹுதைடா போர்ட்ல ஏற்பட்ட இழப்பு என்னங்கிறத பத்தி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எமன் வந்து அவங்களுடைய ரெட்டாலிட்டரி ஸ்ட்ரைக்கை வந்து பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் பண்ணல.
எப்ப பண்ணுவாங்க என்னங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். பட் ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, லெபனான்குள்ள வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனுச்சுன்னா, நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். நாங்க வந்து எங்களுடைய தாக்குதல ஆரம்பிப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய ரிட்டலியேஷன் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வந்து அ அ அடுத்த கட்டத்த நோக்கி நகருங்கிறது தான் தெரியுது. அவங்க எப்ப அவங்களுடைய தாக்குதல வந்து ஆரம்பிக்க போறாங்கங்கிறது தெரியல. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது, யமன் அன்சாருல்லா அமைப்பினுடைய அந்த தாக்குதல்ங்கிறதே, இந்த போர் வந்து அடுத்த கட்டத்த நோக்கி நகருதுங்கிறதுல கன்டெயின் பண்ணுங்கிறதுக்காக நடந்த தாக்குதலா தான் வந்து நம்ம சொன்னோம். டெல் அவிவ்க்குள்ள தாக்குதல் நடத்தி அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல குடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமா இருந்தது. ஆ அத வந்து அவங்க அ அத பண்ணதன் மூலமா இஸ்ரேல வந்து டிட்டர் பண்றதுக்கான முயற்சியில தான் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஆனா அது பண்ண முடிஞ்சிருக்கா என்னங்கிறது இன்னும் தெரியல. ஆனா இஸ்ரேல் வந்து 48 மணி நேரம் சொல்லிட்டு இன்னும் தாக்குதல் நடத்தல. அது நடத்தாதுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்து அட் த மொமெண்ட் அது டிட்டர் பண்ணுச்சா என்னங்கிறது தெரியல. ஆனா அவங்களுடைய நோக்கம்ங்கிறது டிட்டர் பண்றதுக்கான ஒரு தாக்குதலா தான் நடந்துச்சு. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அ காய் நகர்த்தல்கள் தான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் இந்த போர பொறுத்தளவுல வந்து நகர்த்துறாங்க. ஸோ அதனால வந்து அது அ த எ அதாவது எதிர்த்தாக்குதல்ங்கிறது பண்ணுவாங்க. ஆனா இது எப்ப பண்ணுவாங்க என்னங்கிறது நமக்கு தெரியல. அது இந்த மொமெண்ட்ல வந்து அத பண்ணணுமா என்னங்கிறதெல்லாம் வந்து டிசைட் பண்ண வேண்டிய ஆட்கள் வந்து அவங்க தான். ஸோ அதனால வந்து அது எப்படி அவங்க அணுகப் போறாங்க, எப்படி வந்து அத அ அ இது பண்ண போறாங்கங்கிறத பார்த்தோம்னா தான் தெரியும். நம்மளால இப்ப எதையுமே சொல்ல முடியாது. ஆனா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, இந்த போர வந்து ஸ்டாப் பண்றது தான். விரிவாக்கம் பண்ண விடாம ஸ்டாப் பண்றது தான். ஸோ அத நோக்கி தான் உங்களுடைய தாக்குதல்ங்கிறது வடிவமைக்கப்படுது. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது வடிவமைக்கப்படுது. அது அது அதனுடைய கோல அச்சீவ் பண்ணிடுச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. அது இஸ்ரேல் என்ன பண்ணுதோ அத பொறுத்து தான் அது தெரியும். ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம். அடுத்த நிகழ்வுகள் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். எத நோக்கி நகருதுன்னு பார்ப்போம். ஏன்னா அங்கேருந்தும் இன்னும் அந்த கடுமையான தாக்குதல் காசா மக்கள் மீதான தாக்குதல் கொஞ்சம் கூட குறையல. பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேட்க நினைச்சேன். அந்த வெனிசுலா தேர்தல் முடிவுகள் வந்திருக்கு. அதுல இவரு ஜெயிச்சிருக்கிறாரு. மதுரோ. அத பத்திய தகவல் சொல்லுங்களேன். ஆ வெனிசுலாவுடைய தேர்தல பொறுத்தளவுல மதுரோவுடைய வெற்றிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா மதுரோ வந்து ஆ மேற்கத்திய ஊடகங்கள் தொடர்ந்து வந்து மதுரோவுக்கு செல்வாக்கு இல்ல, மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத தான் வந்து தொடர்ந்து பிரச்சாரமா முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது இன்று நேத்து இல்ல பல பல ஆண்டுகளா வந்து அது நடக்குது. ஏன்னா ஹூகோ சாவஸ் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து அது நடக்குது. ஸோ அதனால வந்து இது புதுசு கிடையாது. வெஸ்டர்ன் மீடியாஸ் வந்து இந்த மாதிரி பேசுறதுங்கிறது. இப்போ நேர்மையா நடந்த தேர்தல்ங்கிறது தான் வந்து உறுதியா எல்லாரும் சொல்றது. ஏன்னா அவரு வந்து பல நாடுகள்ல இருந்து கண்காணிப்பாளர்கள் போனாங்க. தேர்தல வந்து நடுநிலைமையா கண்காணிக்கிறதுக்காக. அவரு அழைச்சிருந்தாரு. இதுல ஈரான்ல இருந்து பல நாடுகள்ல இருந்து அழைக்கப்பட்டிருந்தாங்க. நடுநிலைமையான நாடுகள்ல இருந்து. ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஆதரவான ஒரு போல் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி அவரு தோல்வி அடைவாரு, எதிர்க்கட்சி தலைவர் வந்து வெற்றி அடைவாரு அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு, எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வெளியிட்டு, அதுவே ரிசல்ட்டா வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்போ ரிசல்ட் வந்து அது வரல அப்படின்ன உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஏமாத்திட்டாரு, ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. இன்டர்நேஷனல் அப்சர்வர்ஸ் நெறைய பேர் வந்து இந்த தேர்தல வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. யாருமே வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கல. ஸோ இவங்க தான் மேற்கத்திய ஊடகங்களும், மேற்கத்திய நாட்டினுடைய போர் நிறுவனங்களும் அமெரிக்காவுக்கு ஆதரவா அவங்களுடைய திட்டத்திற்கு அ ஏற்ப வந்து இந்த பிரச்சாரத்த வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனா அவரு வெற்றி அடைஞ்சுட்டாரு. தொடர்ந்து வந்து அவரு அ 3ஆம் உலக நாடுகள் கூட தொடர்பு வச்சுக்குவோம். ரஷ்யா, சைனா கூட வந்து உறவு பேணுவோம். அ ஈரான் கூட வந்து உறவு வச்சுப்போம் அப்படிங்கிறத அவரு தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஸோ அமெரிக்கா மீண்டும் அ
தன்னுடைய ஹெமிஸ்பியர்ல இருக்கிற ஒரு மிக முக்கியமான நாட்டினுடைய ஆட்சியை மாத்துறதுக்கான முயற்சியில தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறது கிளியரா தெரியுது. ஏற்கனவே பலமுறை வந்து அவரை நீக்கிறதுக்கான முயற்சிகள் நடைபெற்று அது முடியாம போயிருச்சு. இன்றும் வந்து அது முடியாம போயிருக்கு. ஸோ அதுதான் நடந்திருக்கு. இதுல வந்து எலான் மாஸ்க் வந்து பெரிய இது அஹ், அதாவது விட்டு போட்டு இது ஏதோ மிகப்பெரிய குற்றம் நடந்துட்ட மாதிரி டெமோக்ராட்டிக் வேல்யூ மதிக்காம செயல்பட்டுட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாரு. ஸோ எலன் மாஸ்கினுடைய லத்தீன் அமெரிக்க நாடுகளை பொறுத்தளவுல வந்து வெளிப்படையா வந்து ஒரு தடவை ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு. என்னன்னா பொலிவியால ஆஹ், இந்த லித்தியம் ரிசர்வ்ங்கிறது உலகத்திலேயே அதிகமா இருக்குது. அதனால அங்க வந்து நாங்க கூ பண்றதுங்கிறத நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அது நாங்க பண்ணுவோம் தான். அதை உங்களால முடிஞ்சதுன்னா தடுத்து பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு வெளிப்படையா பேசினவர் தான். ஸோ அதே மாதிரி ஆஹ், உலகத்திலேயே அதிக ஆயில் ரிசோர்சஸ் வந்து வச்சிருக்கிற நாடுங்கிறது வெனிசூலா. அந்த ஆயில் ரிசோர்சஸ்க்காக அந்த நாட்டை வந்து கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக ஆஹ், அமெரிக்கா வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. அது முடியாம போகுது. ஸோ அதனுடைய ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தான் வந்து எலான் மாஸ்க் போன்றவர்களுடைய அலிகாக்கிக்குடைய ஆஹ், ஆஹ், மதுரம் மீதான வெறுப்புக்கு வந்து காரணம். மற்றபடி வந்து தேர்தல் வந்து சிறப்பான முறையில் நடந்து அவர் வெற்றி அடைஞ்சிட்டாரு. அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. இவங்க வந்து வழக்கமாக கூப்பாடு போடுறாங்க. இது ஒன்றும் ஆக போறது இல்லை. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தொடர்ந்து வந்து மதுரோ அரசாங்கத்திற்கு எதிராக வந்து இவங்க தங்களுடைய கூ அட்டம்ப்டை வந்து நடத்த போறாங்கங்கிறது தான் வந்து தெளிவுபடுத்துறாங்க. ஸோ அதை எதிர்கொள்றதுக்கு அவர் ஏற்கனவே எதிர்கொண்டாரு. இப்போ அதை எதிர்கொள்றதுக்கு இன்னைக்கு உலக நாடுகளுடைய ஆதரவோட அவர் எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், குளோபல் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறதுல ஒரு மிக முக்கியமான நாடா வந்து வெனிசூலா இருக்கு. மதுரை வந்து அதனுடைய ஒரு மிக முக்கியமான லீடர் இன்னைக்கு. இதுல பிரிக்ஸுக்குள்ள அவங்க வர்றதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சுல, அது எந்த சுச்சுவேஷன்ல இருக்கு? அவங்க உள்ள வந்துருவாங்களா பிரிக்ஸுக்குள்ள? அதுக்கு ஆக்சுவலா வந்து நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டெலிகிராம் ஒன்று எழுதியிருந்தேன். என்னன்னா, அல்ஜீரியா வந்து பிரிக்ஸுக்குள்ள வராம தடுத்ததுல இந்தியாவோட பங்கு முக்கியமானது. ஏன்னா, பிரான்ஸ் சொன்னதை கேட்டு வந்து வீட்டோ பண்ணுச்சு இந்தியா. அதுபோல வெனிசுவேலா பிரிக்ஸுக்குள்ள வர்றதுக்கு ஏதாவது தடை இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தெரியல. இப்ப இந்த பிரிக்ஸ்ல வந்து இந்த வருஷத்துக்கு மெம்பர்ஸ் வந்து அனுமதிக்க போறது இல்லைங்கிறத லாவ்ரோ வந்து சொல்லியிருக்கிறாரு. ம்ஹ்ம். ஏன்னா ஏற்கனவே வந்தவங்கள அடாப்ட் பண்ணி அந்த இதை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கே போதுமா இருக்கும். இந்த வருஷம் புது மெம்பர்ஸ் வந்து உள்ளுக்கு கொண்டு வர்றதுங்கிறது இந்த வருஷத்துல இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே வெனிசூலா, ம், கொலம்பியா போன்ற நாடுகள் வந்து பிரிக்ஸ்ல வர்றதுக்கு கிட்டத்தட்ட எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ பல நாடுகள் முயற்சி பண்றாங்க. அஃபிஷியலா மலேசியா வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருச்சு. ஸோ அதனால வந்து பல நாடுகள் உள்ளுக்கு வருது. ஆனா இந்த வருஷத்துல இல்லைனாலும் அடுத்த வருஷம் அடுத்தடுத்த வருஷங்கள்ல வந்து அந்த நாடுகள் வந்து உள்ளுக்கு அனுமதிக்கப்படும். அதுல ஒரு மிக முக்கியமான நாடு தான் வெனிசூலா. ஸோ வெனிசூலா வர்றதுல எனக்கு தெரிஞ்சு வேற எந்த தடையும் இருக்காது. தடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த நாடும் அந்த அளவுக்கு வெனிசா கூட பிரிக்ஸ்ல இருக்கிற எந்த நாடும் வெறுப்போட்ட இருக்கிற நாடுகள் கிடையாது. ஸோ ஈரானே அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வெனிசூலா வர்றதுல எந்த தடையும் இருக்காது. ஓகே, ஓகே, ஓகே. இதுல நீங்க இந்த எலன் மாஸ்க் பத்தி சொன்னதுனால தான் ஒரு இது வந்துச்சு. என்னன்னா, ட்விட்டர்ல எழுதியிருந்தாங்க. அது எலன் மாஸ்க்கெல்லாம் மதிச்சு அவர் சொன்னாரா? அப்படின்றது ஒரு பக்கம். பட் வந்து அவங்க சொல்லியிருந்தது என்னன்னா, அவர் சொன்னதா நான் படிச்சது என்னன்னா, எலன் மாஸ்க் கிட்ட போய் வெனிசுவேலா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மேப்ப காமிச்சு அவர் வந்து ஆசியாவ கை வச்சு காட்டுவாரு. அவ்வளோதான் அவருக்கு தெரியும். அவரு சொல்றதெல்லாம் நீங்க தூக்கிட்டு வந்து என்ட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொன்னதா சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. உண்மையிலே சொல்லியிருந்தாலும் அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன்னா அப்படிதான் எலன் மாஸ்க் கடந்த ஒரு வாரமா நடந்துகிட்டு இருக்காப்புல. இன்னும் சொல்லப்போனா முக்கியமா அந்த இது பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் தொடங்குனப்ப அவர் இருந்த இதுக்கும், அதன் பிறகு அவருக்கு உண்டான ட்விட்டருக்கு குடுக்கறது, மற்ற இடத்துக்கு குடுக்குற விளம்பரங்களை எல்லாம் நிப்பாட்டிருவோம்னு சொன்ன உடனே, அவர் உடனே இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்துட்டு, அவருடைய டோன் அப்படியே மாறிச்சு. அது எல்லாரும் நீங்க சொல்ற மாரி ஒரு ஆலிகார்க் வந்து எப்படி நடந்துப்பாங்கன்றத அப்படியே வெளிப்படையா காமிச்சு தான் செஞ்சாப்புல எலன் மாஸ்க் அந்த விஷயத்துல.
இது இப்போ ம். நெத்தன்யாகுவோடைய யுஎஸ் பயணத்துல வந்து அவருடைய கஸ்டால்ல போய் காங்கிரஸ் போயிட்டு வந்திருக்கிறாரு எலான் மஸ்க். அதான் அது முதல்ல இருந்துச்சு. முதல்ல அந்த அக்டோபர் மாசம் தொடங்குனப்ப அக்டோபர், நவம்பர்ல இருந்தாப்ல. அதுக்கப்புறமேல இஸ்ரேல் போனவரு. அதுக்கப்புறம் முழுசாவே அந்த பக்கம் போயிட்டாப்ல. இப்ப வந்து சொல்றாப்ல, அந்த காங்கிரஸ்ல நடந்து போகும்போது சொல்றாப்ல, "நீங்க எதுக்கா வந்திருக்கீங்கன்னா, நான் ஐ அம் த கெஸ்ட் ஃபார் நெத்தன்யாகுங்கிறாரு. நெத்தன்யாகுவின் அழைப்பின் பேர்ல நான் வந்தேன்" அப்படிங்கிறாரு. அப்ப இந்த நிலைமையில இருந்துச்சுன்னா, அப்புறம் விளங்கும் தானே தான் சொல்லணும். என்ன பண்றது? சரி இதுல வேற என்ன இருக்கு? இதுல வேற ஏதாவது விட்டுட்டோமா? ஏன்னா நம்ம 2, 3 நாள் ஆச்சு பேசி. தோழர்களுக்கும் கொஞ்சம் நெறைய தகவல் குடுத்துட்டா நல்லா இருக்கும்னு நெனச்சேன். இல்ல தோழர், இன்னைக்கு இருக்கிற தகவல்கள் அவ்வளவுதான். சரி, ஓகே. வேற ஏதாவது தகவல் இருந்ததுன்னா, கமெண்ட்ல தோழர்கள் சொல்லுங்க. அத வச்சு நம்ம பேசுவோம். நேரம் எங்களுக்கு கரெக்ட்டான நேரம் ஒதுக்குறதுல கொஞ்சம் முன்ன பின்ன தாமதம் இருக்கும். அதனால அதுக்காக மட்டும் கொஞ்சம் கோவிச்சுக்காம நீங்க உங்களுடைய ஆதரவு மட்டும் தொடர்ந்து எப்பவும் குடுங்க. நேரம் இந்த நேரத்துல தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல. எப்போ நேரம் கிடைக்குதோ டப்பு நாங்க பண்ணி தர்றோம். ம். தோழர்களுக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர், தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.